கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கான வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேதவசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதவசனம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க வேணும்னாலும் நான் வருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. நான் வந்து உங்களை நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ, எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ, அங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. அப்போ எங்கே வேணாலும் சரி, எப்போ வேணாலும் சரி, நம்ம என்ன செய்கிறவர் இதை தான் இன்றைக்கு செய்தியாய் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான குணத்தில் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற நேரத்தில் அவங்களுக்குன்னு சில பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசையை பார்த்து நீ மலையின் மேல் ஏறி வான்னு சொன்னார். மலையின் மேலே ஏறி போய் 40 நாட்கள் அந்த மலையின் மேலே அமர்ந்திருக்கிறார். அந்த மலையில் அமர்ந்திருக்கிற நாட்களில் பல காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லுகிறார். அதில் மிக பிரதானமாக ஒரு 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார், 10 கற்பனைகள். அது இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் சொல்லப்பட்டு இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கிறார். ஆகவே 10 காரியங்கள் இங்கே சொல்ல, பிரதானமான 10 கட்டளைகள். மேக்சிமம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி நடிப்பீங்களா? தெரியும். சரி சொல்கிறோம். இல்லை சொல்லிடுவா டக்குன்னு. ஆமாம், இந்த 10 கட்டளைகளையும் என்ன செஞ்சுக்கொள்ளணும்? மெமரி பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த 10 கட்டளைகளையும் கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், நீ என்ன செய்யணும்னா என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். அந்த பலிபீடம் எப்படி கட்டப்பட வேண்டும் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, அந்த 23ஆம் வசனத்திலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடத்தை மண்ணினால தான் கட்டணும். நீ வெள்ளினால எனக்கு எதையும் செஞ்சிடாத, எந்த சுரூபத்தையும் வைத்திராத, எந்த ஒரு விக்கிரகத்தையும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றிட்டு வெள்ளினாலோ பொன்னினாலோ எந்த உருவத்தையும் என்ன செஞ்சிடாத, செய்து வச்சிடாத, வைக்காதபடிக்கு மண்ணினாலே பலிபீடத்தை கட்ட வேண்டும். கல்லுனால கட்டக்கூடாது. ஏன்னா கல் ஏன் சொல்கிறாருன்னா, கல்லினால் கட்டும்போது கல்லில் என்ன வச்சு அடிப்பாங்க? உளி வைத்து அடிப்பார்கள். ஆகவே அது வரும்போது அசூசிப்படும். ஆகவே அப்படி செய்யாதுன்றார். 1. 2வது சொல்கிறாரு, அந்த பலிபீடத்தை கட்டும்போது அதில் படி வச்சு நீ ஏறி போகாத அப்படிங்கிறார். அப்படியானால் பலிபீடம் எவ்வளோதான் இருக்கணும்? சிறுசாக இருக்கணும். சுற்றி வந்து நின்று செய்யணுமே தவிர பலிபீடத்தின் மேலே ஏறி போய் என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீ ஏறி போகும் படியில் இப்படி ஏறி போகும்போது ஒரு நிர்வாணம் என்ன செய்யும்? எவ்வளவு தேவன் தான் இருக்கார் பாருங்க. பலிபீட இப்போ ஸ்டெப்பில் ஏறி சர்ச்சுக்குள்ளே வராங்க, இந்த படியில் ஏறி வரும்போது கூட ஒரு நிர்வாணம் என்ன செய்யும்? காணப்படும். ஆகவே நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ அதில் படி என்ன செஞ்சிடாத, வைத்திராத. பலி செலுத்தும் போது அவ்வளோ பயபக்தியாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நான் சொல்லுவது புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? தேவாலயத்தில் வரும்போதும் தேவனை ஆராதிக்கும் போதும் அவ்வளோ பயபக்தியோடு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆண்டவர் இதில் மிக தெளிவாக இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நீ என்னை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இடம் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிறார். அவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் மண்ணிலே செய்ய சொல்கிறார், கல்லுனால் கூட செஞ்சிடாதங்கிறார். பலிபீடத்தை சுத்தமாக பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். நீ உன்னை சுத்தமாக வைத்து கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே என்னுடைய சமூகத்தில் என்ன செய் வந்துரு, அசூசிப்படக்கூடிய அளவுக்கு எதை செய்திராத அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை உடுத்துகிற வஸ்திரம் கூட நேர்த்தியாக இருக்கணும். அவர் சொல்கிறார்,
நீ எனக்கு மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் என்ன செய்வாயாக, சர்வாங்க தவனைகளிட என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசை உன்னிடத்தில் வந்து, அது ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதில் எப்படி சொல்ற, உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நான் உங்ககிட்ட வந்து உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். நான் எங்கேயோ இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. நீ இப்படி செய்ய, நான் சியோன்லேருந்து ஆசீர்வதிக்க போகிறேன், நீ இப்படி செய்ய பரலோகத்திலேருந்து ஒன்று ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொல்லலை. நாம் சொல்கிறோம் பரலோகத்தின் தேவன் அங்கிருந்து நம்ம ஆசீர்வான். அவர் சொல்லும்போது நான் வந்து ஆசீர்வதிப்பேன் தான் சொல்கிறார். அல்லேலூயா. நம்மளை தேடி வராருங்க. அதனால தான் சொல்ல, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனை உயர்த்தும் போது பயபக்தியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பயபக்தியோடு அவரை உயர்த்துங்க. ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். நம்மளாம் தேவாலயத்துக்குள்ளே வருகிறோமே, தேவனை துதிக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் கையிலையும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கோ இல்லையோ, என்ன இருக்குது, செல் இருக்குது. பைபிள் வந்து 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிற நாம, ஆனால் எதை ப்ரெஸ்ஸாக வாங்கிக்கிடும், 10,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா 40,000 ரூபா செல்லை கையில் தைரியமாக வாங்கிடுறோம். அதே ஆள் கையில் வச்சு 30,000 ரூபா கையில் வச்சுருக்க செல்லு வச்சுருக்கிறோட கையில் இருக்க பைபிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நான் 120 ரூபா 130 ரூபா 140 ரூபா 150 ரூபா பைபிளை கையில் வச்சுட்டு வரோம். அப்போ நம்மளுடைய நிலைமை என்ன, இதை விட அது எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்முடைய சிறந்ததாகவே வாங்கணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் என்ன செய்யணும், நல்ல மகிமையானதை வாங்கிக்கணும். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். நான் அப்படி தான் வாங்கிக்கிறேன். இந்த பாருங்க, இதே மாதிரி இப்போ 3 பைபிள் நான் கையில் வச்சுருக்கிறேன். இது இப்போ சமீபத்தில் வாங்கினது, ஒரு 2 மாதம் இருக்குமா, சுகாசி போய்ட்டு ரொம்ப வாங்கிட்டு இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பைபிள் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதையும் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பைபிள் காசை வந்து எதுக்கு தான் போடுவேன், பைபிள். இப்போ இன்னொரு பைபிள் கேட்டுக்கிட்டு இருக்காது, அந்த தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து அது என்ன பைபிள் சொன்னேன்ட்ட, நெட் பைபிள் சொல்லிட்டு ஒரு பைபிள் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பைபிளை வந்து உடனே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பைபிள் இங்கிலீஷில் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். அது நீங்கள் இப்போ அமேசானில் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்கான். 20,000 25,000லாம் போட்டிருக்கான், அப்படி தானே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்கான். ஆனால் அதோடய ஒரிஜினல் ரேட் வந்து 5,000க்குள்ளே இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒரு கம்பெனிக்கான ஒரு ரேட் வச்சுருக்கிறான். இப்போ அந்த ரேட் சரியான இடத்துலேருந்து நம்ம வாங்கணும். இந்தியாவிலேயே இப்போ அது ஒரு இடத்துல தான் இருக்குது பைபிள் அப்படி சொன்னாங்க, மற்ற எல்லா பைபிளும் காலி ஆகிடுச்சு அப்படி சொன்னாங்க. இப்போ அந்த பைபிளை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது எங்கே இருக்க சரியான இடத்துலேருந்து அதுக்கு பணத்தை போட்டு அதை வாங்கிடணும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற சொத்து எது மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தை தான். சத்தமாக ஒரு லே சொல்லுங்கள். வசனங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் நாமத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் வாங்குங்க, பிரயோஜனப்படும். நீங்களாம் சும்மா வாங்கி அலமாரியில் வைக்கிறதுக்கு வாங்கிறாதீங்க. அது பிரயோஜனமான பைபிள், தியானிப்பதற்கும் அல்லதுக்கு பிரயோஜனமாகும். ஆங்கில வேதாகமம். சரி, கர்த்தர் நம்ம மகிமைப்படட்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வாதம். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். தாவீது இதை ரொம்ப அளவாக பயன்படுத்திக்கிட்டான். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா தாவீது ரொம்ப அருமையாக பயன்படுத்தி கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி அதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, அமீர்தாப்பின் வீட்டில் என்ன செஞ்சிச்சு, இருந்தது. இப்போ அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறார். தாவீது அரசனானதுக்கு பிறகும் அந்த பெட்டியை அங்கேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க. பெட்டி கொண்டு போகும்போது தான் நமக்கு நல்லா சரித்திரம்லாம் தெரியும். அதை கொண்டு போகும்போது தான் 2 பேர் அதை ஆடும்போது 2 பேர் என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. அப்போ ஊசா பிடிச்சதுனால அந்த இடத்துல செத்து போயிடுறதுனால அது என்ன இப்போ ஊசான்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். பேரே ஊசான்னு சொல்லி அங்கே பேரை வச்சுட்டு அங்கேருந்து என்ன செஞ்சிட்டான், அந்த பெட்டியை தூக்கி அப்படி யார் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான், ஓபேத்ஏதோம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். ஓபேத்ஏதோம் வீட்டை 3 நாள் இருக்கும்போது அங்கே தேவன் அவரை ஆசீர்வச்சிட்டார். தெரிஞ்ச உடனே பாய் இங்கே இருக்கும்போதே இப்படி ஆசீர்விக்கார், அப்போ நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். மறுபடியும் வந்து நினைச்சிட்டான், பொறாமையிலே தாவீதை நினைச்சிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான், கொடுக்காம தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி அவ்வளோ பிரதானமானது. அதை கொண்டு போய் தன்னுடைய நகரத்தில் கொண்டு எருசலேமில் கொண்டு போய் வைத்துட்டு ஒரு கூடாரத்துக்குள்ளே வைக்கிறாங்க. ஷெட்டு போட்டு அந்த இதில் வைக்கிறாங்க, ஆசரிப்பு கூடாரம் மாதிரி அவங்கெல்லாம் பண்ணி அதில் வைக்கும்போது அந்த நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வைத்துட்டு என்ன செய்தார் அப்படின்னா, நீங்கள் 1 நாளாம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சில காரியங்களை அங்கே சொல்கிறார், சில காரியங்களை செய்கிறார். அங்கே வாசிக்கும்போது எப்பவும் அவருக்கு முன்பாக பாடுவதற்கும் துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்குமான மியூசிஷியன் பாடகர் குழுவை உண்டாக்குகிறார். ஆசாப்பின் தலைமையில் ஒரு பாடகர் குழுவை, துதிக்கிற ஒரு குழுவை என்ன செய்கிறான்,
உருவாக்குகிறார். உருவாக்கி அவனுக்கு கீழே அநேகரை வைத்து உருவாக்கிட்டு நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து அவர் நாமத்தை என்ன செஞ்சுட்டே இருங்க, பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருங்கன்னு சொல்றதை நாம் பார்க்கிறோம். இந்த 14 வசனங்களை வாசிப்போம். அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவர், எப்படி நடத்துகிறார் என்பதெல்லாம் சொல்லுறதை பார்க்கிறோம். இதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கிடுங்க. நான் சொல்லிட்டு இருந்தால் நேரம் அதில் வாசிப்பதற்கு நேரம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பவும் கர்த்தரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அடிக்கடி வார்த்தைகளை சொல்கிறான். எக்காலத்திலும் அவரை என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரேன். அவர் துதி என் வாயில் என்ன செய்யும், இருக்கும். எப்பொழுதும் என் உதடுகளால் அவர் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன்னு சொல்கிறான். அவரை நான் மகிமைப்படுத்துவேன். பிரஸ்தாபம்னா என்னதுங்க, பிரஸ்தாபம்னா என்னது, பிரஸ்தாபப்படுத்துறனா என்னது, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது ஒன்று, அடுத்து பெருமைப்படுத்துறது, மேன்மைப்படுத்துகிறது. எக்ஸால்ட் ஹிஸ் நேம், அவர் நாமத்தை என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. அப்படி பெருமையாக சொல்கிறது, என் ஆண்டவர் பெரியவர், அல்லேலூயா, என் தேவன் வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை உயர்த்தி காண்பிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதற்காக அவர் செய்கிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்பெல்லாம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது, எந்தெந்த சூழலில் பிரஸ்தாபப்படுத்த நிறைய இருக்கிறது. இங்கே ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வேகமாக வைத்துட்டு ஓடி போயிடுறேன். முதலாவதாக பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அதில் அந்த 10, 11 நீங்க வாசிங்க. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, வழிகளிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். இதை என்ன செய்யுங்க, பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும், அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும், அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்கள், அவர் இஸ்ரவேலில் தம்முடைய கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையும் நியாயங்களே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்ப அந்த பிரஸ்தாபம் அப்படிங்கிறது என்ன, இங்க எதை பிரஸ்தாபப்படுத்த சொல்ற, யார் இதை சொன்னது அப்படின்னா, இது ஒரு பாடல். இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பாடல். தெபோராலும் பாராக்கும் என்ன செய்கிறாங்க, பாடல் பாடுகிறார்கள். எதை குறித்து பாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஜெயத்தை குறித்து பாடுகிறார்கள். சத்தமா ஆமென். கனானிய ராஜா அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தினுடைய அங்கே பார்க்கும்போது அந்த கனானிய ராஜாவுடைய படைத்தலைவனாக இருக்கிற சிசரா யுத்த களத்தில் நின்று இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவங்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். பயமும் நடுக்கமும் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் தெபோராலை கர்த்தர் எழுப்புகிறான். தெபோரால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார், நீ எழும்பி போச்சு சொல்லு, பாராக்கை ஜெயத்தை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பாராக்கை பார்த்து தெபோரால் சொல்லுகிறார், எழும்பு பாராக்கை, நீ உடனே புறப்பட்டு போ, கர்த்தர் உன் கையில் தரப்போகிற சிசராவை தரப்போகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட வந்தால் நான் என்ன செய்கிறேன், போகிறேன், இல்லைன்னா நான் போகலை அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் வாரேன் அந்த அம்மா சொல்லிட்டா, சரி நீ உன்னை போச்சோன்னா நீ போகலை, நான் வாரேன். ஆனால் இந்த மேன்மை ஒரு பெண்ணுக்கு கிடைக்குமே தவிர உனக்கு கிடைக்காது, ஏன்னா கூட வர்றது நான் தான், அல்லது பெண்ணுக்கு தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் எது வேணாலும் கிடைச்சிட்டு போட்டு என் கூட வந்தால் போதும் அப்படி அவன் தான் பயந்தாங்குள்ளி பயவளர்த்து அவன் தலைவன் போயிட்டான். யுத்தத்துக்கு போகிறாங்க, ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அப்படி போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானியருடைய படை வீரர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடித்து நிர்மூலமாக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த படைத்தலைவனாக இருந்த சிசரா அங்கிருந்து என்ன செய்கிறான், தப்பி ஓடுகிறான். ஓடும்போது அங்கே யாரை பார்க்கிறான்னா, யாகேலை சந்திக்கிறான். யாகேல் அவன் வீட்டுக்கு வாசலில் அங்கே வந்திருக்கிறான். இங்கே ஓடி வர்றதை பார்க்குறான். பார்த்த உடனே, என் ஆண்டவனே என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யும், வாரும், கூப்பிடுகிறான், என் வீட்டுக்குள்ளே வாருன்னு சொல்லுங்க. உடனே அவசரம் செய்ய, ஏன்னா இந்த குடும்பத்துக்கும் அந்த கானானிய குடும்பங்களுக்கு என்ன இருந்துச்சு, நல் உறவுகள் இருந்து கொண்டிருந்த காலம். அதனால அவன் நினச்சிட்டான், யாகேல் நமக்கு நல்ல சேஃப்டியாக பாதுகாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் போய் குடியிருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே ஓடுறான். யாகேல் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இதில் இருந்து காப்பவன் சொல்கிறான், யார் வரான் பார்த்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உடனே உட்காந்துருக்கேன். திடீர்னு எழுப்பி கேட்குறான், எனக்கு கொஞ்சம் என்ன கூடிய தாகமாக இருக்குது, நான் ரொம்ப இழைச்சி போயிருக்கேன், தண்ணி கூட அப்படின்னு. இவன் உடனே போய் நல்ல பாலை கலக்கி கொண்டு நினைஞ்சிடறா கொடுக்குறான். இவன் பாலை குடிச்சிடான். டயர்ட்னஸில் நல்ல மிடமடமடமான குடிச்சிட்டு உட்காந்துருந்தவன் அப்படி தூங்கிட்டான்.
இவன் சமுக்காலத்தை போட்டு என்ன செஞ்சிட்டா, மூடி போட்டு. அவன் சொன்னான், யாரும் வந்தால் நான் இங்கே வரலன்னு சொல்லிடு, என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூடி போட்டு வெளியே போய் உட்காந்துட்ருக்கா. யார் வர்றாங்களான்னு பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டான். தூங்கின உடனே அவள் கூடாரவாசி, கூடாரங்களை பின்னுகிறவள். அதனால அந்த குடும்பம் கூடார ஆணி இருந்துச்சு, நல்ல நீளமான ஆணி எடுத்துகிட்டு வந்தா. எடுத்து நேர சிசராவின் நெத்தியில் வச்சு வட்டி சட்டையேன்னு ஒரு போடு. அந்த ஆணி எங்கே போயிருச்சு, நெத்தியில் இங்கே வச்சு அடித்த ஆணி இங்கேருந்து பிடுங்கி கொண்டு தரையில் குத்திருச்சு. அதோடு சரி அவன் செத்து போயிட்டான். இப்போ இவன் வெளியே ஓடி வரா. பாராக்கு இவனை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். வந்தவனை பாராக்கு பார்த்து, நிறுத்தியா, ரொம்ப அவசரமாக ஓடிட்டுருக்கா, வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். உன்னை கூப்பிட்டு இங்கே வந்து பார், நீ தேடி வந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல, இங்கே தான் இருக்கான். உடனே ஆஹா வீட்டுக்குள்ளே மாட்டிட்டான், இவன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்போது பார்த்தா இவன் ஏற்கனவே என்ன செஞ்சு கிடக்கான், செத்து கிடக்கான். சத்தமாக அவர்களே சொல்லுங்கள். இப்போ தான் இவங்க பாடுறாங்க. பாடும்போது கர்த்தர் நமக்கு இந்த ஜெயத்தை என்ன செய்தார், கொடுத்தார் சொல்லி இந்த யாகேலை குறித்தும் அவங்க சொல்கிறாங்க. பின்னாடி வரும்போது யாகேலை கர்த்தர் என்ன செய்வார், யார் ஸ்திரீகளுக்குள்ளே அவள் எப்படிப்பட்டவள், அந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. ஆமாம், நம்ம இந்த ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்ங்கிற வார்த்தை அதிகமாக கிறிஸ்தவங்க யாருக்கு பயன்படுத்துகிறாங்க, மரியாளுக்கு. அச்சிஷ்ட மரியாளே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே சொல்லுவாங்க எல்லாரும். கேத்தலிக் சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் மரியாளை பார்த்து தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் இந்த மரியாள் பிறப்பதற்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யார் சொல்லிட்டா, யாகேலை குறித்து சொல்லப்பட்டுருச்சு. இந்த யாகேல் தான் முதல்ல ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன்னா முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் தேவ ஜனத்தையும் அவள் பாதுகாத்ததுனால, சிசராவை கொன்று போட்டதுனால அங்கே என்ன உண்டாயிருச்சுன்னு சொன்னால் முழு இஸ்ரவேலுக்கும் விடுதலை கிடைத்தது. சத்தமா, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. இதை பாடும்போது தான், இதை துதிக்கும் போது தான் தெபொராலும் பாராக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்போது இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, பிரஸ்தாபப்படுத்துங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்படி அப்போ என்ன அப்படின்னா, முதல்ல தேவன் கொடுக்கிற ஜெயத்தை எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற உயர்வு, தேவன் கொடுக்கிற மேன்மை. இப்போ நீங்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்க, தம்பிமார் தங்கச்சிமார், நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, நீங்கள் மதிப்பு வாங்குறீங்க, பாஸ் பண்ண உடனே கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லணும், ஆண்டவர் இந்த உயர்வை தந்தார்னு சொல்லணும். நான் படித்தேன் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் என்னை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். எங்க ஒரு காரியம் 2 நாளைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி உலக அரங்கையை அதிர வைத்த ஒரு சம்பவம். MFN அப்படிங்கிறதான ஒரு குத்துச்சண்டை, உலகளாவிய குத்துச்சண்டை இயக்கம் ஒன்று இருக்கிறது. அதாவது இப்போ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன இருக்குது, இந்திய கிரிக்கெட்னா BCCI, அது வேர்ல்டு கிரிக்கெட்னா என்ன இருக்குது, ஐசிசின்னு சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்கும் கிரிக்கெட். அதை இப்போ நமக்கு IBLன்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. IBLங்கிறது உலகத்தில் உள்ள பல விளையாட்டு வீரர்களை கொண்டு வந்து எங்கே நடத்துகிறது, இந்தியாவுக்குள்ளே நடத்துகிற ஒரு காரியம். இதே போல் FIFA அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, ஃபுட்பால், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து. அதே மாதிரி MFN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குத்துச்சண்டை, உலகளாவிய குத்துச்சண்டை. பல வீரர்கள் பல நாடுகள்லேருந்து வருவாங்க, குத்துச்சண்டை நடக்கும். அப்படி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்து வந்தது, 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 2 days பிஃபோர் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போது அந்த நாட்களில் யுத்தம் நடந்தது. ஒரு வீரர் போனார், பல வீரர்கள் அதில் போனாங்க. பல போராட்டங்கள், பல தடைகள், பல பாடுகள், எல்லா உபத்திரங்களையும் கடந்து ஒருவர் ஜெயிக்கிறார். ஜெயித்தவரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜெயித்தவொடனே அவரை கையை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அந்த குத்துச்சண்டை உரை பிடிச்சி, இப்பொழுது இவர் ஜெயித்திருக்கிறார், முழுவதிலும் இவர் ஜெயித்திருக்காரு சொல்லி அவருக்கு கேடயத்தை கொடுக்குறாங்க. ஜெயித்தவொடனே அவர் சொன்ன உடனே அவர் அதை மைக்கை சொல்லிவிட்டு அவர் மைக்கை கையில் கொடுக்குறாங்க. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, இந்த நாளில் இவ்வளோ பெரிய ஜெயம், இத்தனை தடைகளையும் இத்தனை காரியங்களை கடந்து வந்து முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறவர், ஜெயம் வெற்றி சிறந்திருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், வடகிழக்கு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் மணிப்பூரை சேர்ந்த ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். கரம் தட்டுங்களேன். மணிப்பூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் பழங்குடியினர்கள் என்ன செய்யப்படுறாங்க, கொன்று குவிக்கப்படுகிறாங்க. அவங்க வீடுகள் அடிக்கப்படுகிறது, வனாந்தரத்தில் ஓடி ஒளிகிறாங்க, தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது.
அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவர், சுரன் சோரன் என்கிறதான ஒருவர் ஜெயத்தை பெறுகிறார். அதனால ஆச்சரியமாக அங்கு அறிவிக்கிறாங்க, ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஒரு மணிப்பூர் தேசத்திலிருந்து வந்து என்ன செய்கிறாரு, இந்த ஜெயத்தை பெற்றிருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா உலகளாவிய விளையாட்டு அது ஒரு சின்ன முதல்ல ஒரு மாநிலத்துக்குள்ளேயே மாவட்டத்துக்குள்ள நடக்கிறதுல உலகம் முழுவதும் இருந்து அந்த அரங்கில் வந்து இருப்பாங்க, எல்லாரும் விளையாடுறாங்க, அதனால் பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விளையாட்டில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் கையில் கொடுத்த உடனே அவர் அதை வாங்கி மைக்கை வாங்கி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு சொல்லி கத்துறார். அந்த சத்தத்தில் முழு அரங்கமும் அதிர்கிறது. எல்லாம் சத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க. சொல்லிட்டு அவர் சொல்றார், இந்த ஜெயம் இயேசு எனக்கு கொடுத்தது. ஆமென். இந்த ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எங் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்கள் வீடுகள் அடிக்கப்பட்டு கிடக்கிறது, எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறோம், இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஜெயம் எனக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறான் பாருங்க. தமிழ்னு என்ன சொன்னார்னா, ஐயா மோடி அவர்களே, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எங்கெல்லாமோ போகிறீங்க, எங்கள் ஊருக்கு ஒரு தடவைங்க, ஒரே ஒரு தடவை வாங்க. எந்த அரங்கில்? உலகம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்க இடத்துல சொல்கிறார், ஒரே ஒரு தடவை வாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பழங்குடியினர்களாகிய நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஒரே ஒரு தடவை வந்து பார்த்து நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் கண்ணீரோடு சொல்கிறான், பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும்னு சொல்கிறார். சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அதிரம் முள்ளும் பயங்கரமான சத்தம், அரங்கம் முழுவதும் கைதட்டும் காலமும். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ சிலர் அங்கே இருக்கிறவர்களிலே அந்த ஸ்டேஜ்லேயே மைக்க பிடிச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அவர் சொல்கிறார் முதல்ல, சரியான இடத்துல சரியானதை பிரதிபலித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லா நிபுணர்களும் பெரிய பெரிய ஆட்கள் முழுதும் சரியான 2 காரியத்தை சொல்கிறாங்க. ஒன்று, தான் ஊர் இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கல, நியாயம் கிடைக்கவில்லை என்பதை உலக அரங்குக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று. இன்னொன்று, அவரை வழிபடுகிற தேவரை மகிமைப்படுத்துகிறார். இந்த 2ஐயும் உலக நாடுகள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்க, யூடியூப்பில் போய் தட்டி பாருங்கள், கிடக்கும். அல்லேலூயா. தேவைன்னா நான் கூட அதில் போட்டு விட்றேன் இன்னைக்கு உங்களுக்கு. ஆகவே நான் எதுக்கு சொல்ல வரேன், நல்லா கவனித்து பாருங்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது கர்த்தரை பிரஸ்தாவப்படுத்தணும். ஆமென். நேரங்கள் கிடைக்கும்போது என்ன செஞ்சிடணும், நான் படித்தேன், நான் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என்னுடையதல்ல, கர்த்தர் செய்ய வைத்தார் சொல்லணுங்க. அவ்வளோ பெரிய வீரர் தைரியமாக சொல்கிறான் பாருங்கள், எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த சாட்சியை கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் சத்தம் போடுறதும் அந்த ஜனங்கள் கூச்சலிடுறதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஒரு அரங்கத்துக்குள்ளே எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அதே போல தான் இதே இந்தியாவுக்குள்ளே வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் நடந்துச்சு, T20 வேர்ல்டு கப்பு. அதில் யார் ஜெயிச்சிட்டா? வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறாங்க. அவங்களை வழி நடத்துறது வந்து டேரன் சாமி, அவங்களுக்கு தலைவன், கேப்டன். ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே நடு கிரவுண்டில் முனங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு ஜெயிச்சு கப்பு வாங்குறாங்க. வேர்ல்டு கப்பு வாங்கின உடனே அங்கே சொல்கிறான், யாரை சொல்கிறான்? இயேசு இந்த ஜெயத்தை கொடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் யுத்தம் பண்ணலை, நாங்கள் விளையாடுறோம். அப்புறம் அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் அந்த டீம், அன்னைக்கு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து என்ன செய்வாங்கன்னா, தினந்தோறும் கம்பல்சரியாக அதிகாலை எங்கே முழங்கால் அவ்வளோ பேரும் கூடி முழங்கால் போடுவாங்களாம். முழங்கால் போட்டு கர்த்தரை ஆராதி, இன்றைக்கி எங்களுக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தமுறையிலே சொல்லுங்கள். நாம சொல்லுவதற்கு என்ன பண்ணுறோம்? வெக்கப்படுறோம். ஆண்டவர் சொல்லார், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தினா மட்டும்தான் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். பிரஸ்தாவப்படுத்தினா மட்டும்தான். நீ மறைச்சி வச்சுக்கிட்டேன்னா நான் கொடுத்த ஜெயம், ஆனால் நீ தான் தாளிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டேன்னா உன் பெருமையில் நீ உட்கார்ந்துருந்தா ஒரு நாள் அது என்ன செய்யும்? இல்லாமல் போகும். அவ்வளோதான். நீ என்னை மகிமைப்படுத்தினா நான் அவனை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். கர்த்தரை உயர்த்துருங்க.
ஏன்னா கொடுத்தது அவர் தான். அந்த ஞானம் கொடுக்கறது அவர், பலன் கொடுக்கறது அவர், கிருபை கொடுக்கறது அவர், ஜெயத்தை கொடுக்கற அவர். அந்த ஜெயத்தை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த டேரன் சாமி மிகப்பெரிய போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் இதே மாதிரி பல கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய ஆட்கள்லாம் நிறைய சாட்சிகள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் தைரியமாக சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த ஜெயம் கர்த்தருடைய நாமத்தில் வந்ததுன்னு சொல்லி. எத்தனையோ பேர்கள் அல்லேலூயா. அவங்க வெட்கப்பட்டது கிடையாதுங்க. நம்மளை அரங்கம் வெளியே தள்ளிடும், உலகம் நம்மளை இதை விட்டு தள்ளிடும் அப்படிலாம் அவங்க நினச்சது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் அவர் ஒருத்தர் தான் காரணர்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். நம்ம எவ்வளோ உயர்ந்தாலும் எவ்வளோ மேன்மை அடைஞ்சாலும் அங்கே போய் யாரை உயர்த்தணும்? கர்த்தரை உயர்த்தணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உயர்த்துவீங்களா? வாய்ப்பு கிடைக்கும்போது ஆண்டவரை மேன்மைப்படுத்தி காட்டுவீங்களா, இல்லை உங்கள் பெருமையை காட்டுவீங்களா? அப்படி ரெண்டையும் காட்டுருங்களேன். எதை சொல்லுவோம் பார்த்துக்கங்க. இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, எங்கள் அம்மா கட்டி கொடுத்து. ஏங்க 4 செங்கலை தூக்கி வைக்கணுன்னா கூட கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் வைக்க முடியும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு வாழ்கிறோம்னா கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்கார், ஜீவன் கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாக்க, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சுயபலத்தில் எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்க. ஒரு சாதாரண இப்போ நான் சொல்கிறேன்ல, அருமையான சாரனுடைய சித்தப்பா அவர் விழுந்து மரித்து போனார்னு சொல்லி நான் சொன்னேன். கடந்த நாட்களில் நாங்கள் துஷ்டி போயிட்டு வந்தோம். அடுத்த வாரம் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. அப்போ ஜெரேமும் அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு சின்ன, நான் படிக்கட்டு முதல்ல சொல்லும்போது இவங்க எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, நான் கூட அப்படி தான் சொன்னேன். மேலே படியிலேருந்து விழுந்துட்டார் அப்படி தான் சொல்லிட்டேன். மடியிலேருந்து ஏதோ மாடியிலேருந்து படியில் விழுந்துட்டார் போல், படியிலேருந்து விழுந்தார், படியில் விழுந்தாருன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த படி உயரமே இவ்வளோதான் இருக்குதான். இந்த இருக்குல்ல இவ்வளோதான், இந்த படி இருக்கு பாருங்க, இந்த படியிலேருந்து கீழே விழுந்து எப்படிங்க சாக முடியும்? ஆனால் செத்து போயிட்டார். ஆள் பார்த்தீங்கன்னா தோரணையாக இருப்பார், நல்லா வளர்ந்தாள், நல்ல பாடி ஆள் இதாக இருப்பார். ஸ்பாட் அவுட்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜீவன் யார் கையிலையும் என்ன செய்யலை, இல்லை, யார் கையில் தான் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் நினச்சா கொடுக்கலாம், அவர் நினச்சா என்ன செய்யலாம், எடுக்கலாம். அல்லேலூயா. புரிந்து கொள்ள. அப்படி இருக்கும்போது ஜீவனே நமக்கு இல்லைங்கும்போது நாம் செய்கிற வேலை நமக்கு பெருசு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்முடைய படிப்பு பெருசு நினைக்கக்கூடாது, நம்முடைய வேலைகள் பெருசு நினைக்கக்கூடாது. நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சாதிப்பதற்கு நமக்கு துணையாய் நிற்பவர் கர்த்தர். ஆமேன். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், நான் ஜெபமே பண்ணலையே சொல்லலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு திருச்சபை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. நான் அழுத்தமாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் காலையில் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்கு போகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை பிரயாணப்படுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், தனிப்பட்டதிலையும் ஜெபிக்கிறோம், குழுவாகவும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அதனால் வீணான பெருமைகளை நம்ம என்ன செஞ்சிடணும், தூக்கி போட்டு கர்த்தர் எப்படிப்பட்டவங்க அதை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், ஒரு நொடி பொழுதில் முடிஞ்சு போயிடும். நமக்கு ஜெயிக்கிற வைக்கிறவர் கர்த்தர். அதனால் அதற்கு நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 29:9 வாசித்து பாருங்க. சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை எல்லாரும் பிரஸ்தாபிக்க வேண்டும். எங்க? கர்த்தருடைய ஆலயத்தில். தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டோன்னா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணுங்க. அப்போ இங்கே நமக்குள்ள பிரிஸ்டேஜ் இஷ்யூவே இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்துட்டோன்னா கரங்களை உயர்த்தினா கரங்களை உயர்த்தாகணும், கை தட்டினா கை தட்டி தான் ஆகணும், உட்காரணும், எழுந்துருனா எழுந்திருக்கணும், முழங்கால் பண்ண முழங்கால். இதெல்லாம் தேவனுக்கு பயந்து தான் நடக்கணும். சில பார்த்தீங்கன்னா பாட்டு பாடும்போது பைபிளை திருப்பிக்கிட்டு இருப்பான், பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு புக்கை திருப்பிக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னன்னா தேவன் என்ன செய்கிறது, அசட்டை பண்ணுறது, மட்டுப்படுத்துகிற பழக்கம். இப்போ ஓரளவு நம்முடைய சபையில் வந்து இந்த பழக்கம் இல்லை.
என்ன பழக்கம் இல்லை? இந்த செல்ஃபோனு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சிலர் நான் இழந்திருக்கேன் அதை சொன்னதுனால, அதனால எனக்கு கவலையும் கிடையாது. செல்ஃபோனை நோண்டுறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதுனால சபையை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியும் செலுத்துகிறேன். சத்தம் போட இல்லை சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்காக எனக்கு அதில் கவலையும் கிடையாது. ஏன்னா தெய்வ பயமுள்ளவர்கள் இருந்தால் போதும், இல்லாதவங்களை வச்சு நம்ம என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் செல்ஃபோனை வச்சு தான் நான் நோண்டிக்கிட்டு தான் இருப்பேன், இதில் தான் நான் வசனத்தை பார்ப்பேன், இதில் தான் நான் எல்லாம் பார்ப்பேன்னா வேண்டாம். நீ கையில் வரும்போது எனத்தை கொண்டு வரணும். காணிக்கையே நீ கொண்டு வராட்டாலும் பரவாயில்லை, உன் காணிக்கை வச்சு நான் வாழ போகிறதில்ல. கர்த்தரை மகிமைப்படுத்த பரிசுத்த வேதத்தை கையில் தூக்கிட்டு வாங்க. சத்தமுறை இல்லையே சொல்லுங்கள். எல்லா வேதத்தை தூக்கி ஒரு சத்தமுறை இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அதான் செல்ல இருக்கையா, பைபிள் எதுக்கியா அப்படின்னு நினைக்காதீங்க. அது அங்கேயே இருக்கட்டும், அது அங்கேயே வெடித்து சிதறட்டும். இது நமக்கு இதுவாக இருக்கட்டும். ஆமென். நம்ம கையில் என்ன இருக்குது? வேத புஸ்தகம். ஒரு இடத்துல வந்து வாசிக்கிறதுக்கு எதை எடுக்கிறாங்க? செல்ஃபோன் எடுத்துகிட்டு பைபிள் வாசிக்க வராங்க. அப்போ பைபிள் கொண்டு வர மாட்டிங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நம்ம கன்சாடையே கிடையாது, அடிதான். அவன் நம்மளை கூப்பிட்டு நான் வீட்டில் இருந்து சோறா போட போகிறான், இல்லை பாஸ்ட்டு என்னை கொடுத்துட்டார், செல்ஃபோன்லேயே வாசி சொல்லிட்டார், 10,000 ரூபா கொடுத்துருவோம்னு கொடுக்க போகிறானா? நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம நடத்துகிறவருக்கு முன்பாக உண்மையாக இருந்துருவோம். பரிசுத்த வேதாகம் இல்லாமல் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எந்த திருச்சபை, கடந்த நாளில் கூட ஒருத்தர் நம்ம சபைக்கு இல்லை, இன்னொரு சபையில் தான் இருக்கிறாங்க, நண்பருடைய ஒரு மனைவி இறந்து போச்சு. நான் வாக்கிங் போயிட்டுருப்பேன், எனக்கு நியூஸ் வந்துருச்சு. நான் போயிருந்தா அப்படி போயிருந்துருக்கலாம். நான் அந்த பக்கம் தான் நடந்து போயிட்டு இருக்கேன். நேராக பாண்டவங்களை பார்த்து அப்படி நடந்து போயிட்டு, தம்பி மட்டும் அப்படி வந்துடா, ஒரு வண்டி எட்டுவா, நான் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படி வந்துடலாம், நாங்கள் போயிருக்கலாம். நான் அப்படி போகலை. வீட்டுக்கு வந்து அந்த ஷூவை கழட்டி போட்டுட்டு பைபிள் எடுத்துகிட்டு தான் நான் போனேன். எனக்கு சொல்லலாமே, வீட்டில் கேட்டு பண்ண தற்செயலாக அப்படி வரும்போது கேள்விப்பட்டேன், நான் அப்படி வந்துட்டேன். யாரும் நம்மளை என்ன சொல்கிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. ஆனால் நாம் ஊழியக்காரர்கள் பரிசுத்த வேதாமெல்லாம் பட்டயம் இல்லாமல் எங்கே போகக்கூடாது? போகக்கூடாது. அதனால் பட்டயம் மிக முக்கியமானது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதை சுமப்பதற்கே நம்ம வெட்கப்பட்டோம் அப்படின்னா வேறு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே நல்லா கவனித்து பாருங்கள். எப்பவும் கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தி. கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். சில ஒழுங்குகள் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த அலங்காரத்துடனே சரி, அவர் தொழுது கொள்ளணும், சேவிக்கணும் தான் பரிசுத்த அலங்காரம். பயபக்தி நமக்கு இருக்கணும். ஒரு பயமும் நடுக்கமும் அதான் அங்கே போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். பயத்துடனே அவர் என்ன செய்யுங்கள்? சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அதான் அந்த வசனம். பயத்தோடு சேவிக்கணும், நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? களி கூறணும், சந்தோஷப்படணும். ஆனால் உள்ள என்ன இருக்கணும்? ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். என்னன்னா, நாம் செய்கிறத கொண்டாட்டம் கர்த்தருக்கு பிரியமா? சத்தமாக இருக்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாம் துதிக்கிறது கர்த்தர் பிரியமா? நாம் ஆடுறோம், பாடுறோம், கை தட்டுறோம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? ஒரு பயம். நம்மளை பார்த்து இன்னொருத்தர் என்ன அடையக்கூடாது? இடரில் அடைஞ்சிடக்கூடாது. போடுற வஸ்திரத்தில் கூட எங்கே எவ்வளோ விலை உயர்ந்த வஸ்திரனாலும் போடலாம். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், போட முடியும், போடலாம், தப்பல்ல. ஆனால் நாம் போட்டுட்டு வர்ற வஸ்திரங்களோ, நாம் போட்டுட்டு வர்ற நகைகளோ, அணிகலங்களோ இன்னொருத்தருக்கு என்ன ஆயிடக்கூடாது? இடர்லாம் இருக்கக்கூடாது, இடைஞ்சலாயிடக்கூடாது. ரொம்ப ஞானமாக இருக்கணும். தேவநாம மாத்திரம்தான் சபையில் மகிமைப்படணும். தேவாலயத்தில் யாரை தான் மகிமைப்படுத்த வரோம்? கர்த்தரை தான். நம்மை அலங்காரப்படுத்தி நம்ம மேன்மைப்படுத்துவதற்கல்ல, கர்த்தர் நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும். நம் மூலமாய் தேவன் என்ன செய்யணும்? உயர்த்தப்படணுங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உங்களை நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம், தேவனை மாத்திரம் பெருசாக காமிங்க. அதனால் தேவனுக்கு பிரியமில்லை எதுவும் நமக்கு வேண்டாம். சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, புரிஞ்சுக்கிடும். சின்ன வயசில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்குள்ள இது இல்லைப்பா, இது நம்ம போடக்கூடாது, சரி முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படியே வளர்த்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிட்டோம்னா, நம்ம அழகுக்காக பண்ணோம்னா அது இருந்துச்சு ஆரம்பிச்சிடும். உடனே இது போட்டால் தான் அழகு அப்படின்னு நினைக்கிற எண்ணங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த இடங்களை நீங்கள் மாற்றிடுங்க. அல்லேலூயா, சத்தமா. இன்னும் நான் இதில் நிறைய இருக்குது, நான் போய்கிட்டே இருப்பேன். அதனால் இருக்கட்டும், நான் முடிச்சிடறேன், வேகமாக போயிடுறேன். அடுத்து 105 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 105 1 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகளை, அவருடைய செய்கைகளை என்ன செய்யணுமா? அவருடைய பெயரையும் அவருடைய செய்கைகளையும் ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க? பிரஸ்தாவப்படுத்தணும். ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தணும்.
அவர் பெயர், அவர் உன்னதர் என்று, உயர்ந்தவர் என்று என்ன செய்யணுமா சொல்ல வேண்டும் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் கூட நீங்கள் அப்படி தான் வாசிக்கலாம். அங்கே 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1லிருந்து 6 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முழுவதும் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்கன்னா, ஒரு குட்டி ஏசாயா தீர்க்கதரிசியில் சின்ன குட்டியான அதிகாரம் தான். இந்த அதிகாரம் முழுது நீங்கள் வாசிப்பது எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்யணுமா, கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி என்ன செய்யணுமா பிரஸ்தாபப்படுத்தணும். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுற எப்படி இருக்கிறார், பெரியவராக இருக்க, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்ல எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருங்க, மாண்மைப்படுத்தி கொண்டே இருங்க, பாடுங்க, உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருங்க. நம்ம பெயர் பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை, கர்த்தர் நாமத்தை பெரிதாக்கிக்கிட்டே இருங்க, நம்மளை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. ஆமேன். தேவனை உயர்த்த உயர்த்த நமக்கு உயர்வு தானாக என்ன செஞ்சுட்ருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு காரியத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அடுத்து 63 வாசித்து பாருங்கள். ஏசாயா 63:7 வாசித்து பாருங்கள். எதை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும், எங்கே பிரஸ்தாபப்படுத்தி சொல்லப்பட்டு வாசித்து பாருங்கள். ஏசாயா 63:7. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும், கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும், அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும், அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும், தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும், கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவருடைய கிரியையினுடைய துதியை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா, பிரஸ்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. இன்னும் 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 எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அவர் கொடுக்குற ஜெயத்தை சொல்லணும், பிரஸ்தாவப்படுத்தணும். அது மாதிரி அவருடைய மகிமையை பிரஸ்தாவப்படுத்தணும், அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவர் செய்கைகளையும் அவருடைய துதிகளையும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பிரஸ்தாவப்படுத்திக்கிட்டு போகிற இடங்கள்லாம் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. நாம் எந்த தெய்வத்தையும் யாரையும் நம்ம குறைவாய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அது தேவையில்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. எந்த ஒரு தெய்வத்தையும் அவங்க வழிபடுறாங்களா, வழிபட்டுட்டு போட்டோம், அதை போய் நம்ம குறைவாக சொல்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை மாத்திரம்தான் சொல்லணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். என் தேவன் நல்லவர், அதை மட்டும் சொல்லுங்கள். என் இயேசு நல்லவர், என் பாவங்களை மன்னித்தவர் நல்லவர், என்னை சுத்திகரித்தவர் நல்லவர், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி வச்சிருக்கிறவர் நல்லவர். இன்றைக்கி நம்ம அவர் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக நமக்கு சுதந்திர பாக்கியத்தை நமக்கு கொடுத்துற அவர் நல்லவர். அல்லேலூயா. அதை சொல்லுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. இந்த ஆண்டவரை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்திக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அதான் பக்தன் பாடுக, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. கொல்கதாவின் மேட்டிலே, கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டவர், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டவர். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் நேசரத்தர், ஆமே என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். ஓ அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், எல்லாரும் உற்சாகமாய், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்,
அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் எம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் எம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மரேசரே, என்னுடையவர் என் ஆத்மரேசாமே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. ரபலரதல சந்தலரபதம். கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தா போதுங்க. அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிற பிரஸ்தாவப்படுத்துங்கள். அவர் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். நீங்க எங்கெல்லாம் இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துறீங்களோ, எங்கெல்லாம் கூடி செபிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் தேவ நாமத்தை தியானிக்கிறீங்களோ, அங்கெல்லாம் வந்து வந்து உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாருங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், அவங்க வெட்டியா செவ்வாய்க்கிழமை கூடுதாங்க ஐயா ஒரு கூட்டம், வெட்டியா வியாழக்கிழமை பொழுதுபோக்கில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறோம், அவங்க எல்லாம் சும்மா. தயவுசெய்து நினைச்சிடாதீங்க, ஆண்டவர் அங்கே வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாங்களோ, எங்கெல்லாம் அவரை உயர்த்திக்கிட்டு இருக்காங்களோ, அங்கெல்லாம் தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். சிலருக்கு எல்லை இல்லாத ஆசீர்வாதம், அதனால என்ன தேவை கிடையாது, இன்னொரு ஆசீர்வாதம் வந்து வைக்கிறதுக்கு நோ மோர் பிளேஸ், இடம் இல்லை. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு தான் எல்லையை தாண்டி போயிட்டோமே, இன்னும் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டாம், நாங்கள் அப்படி இருந்துக்கிடுவோம், எங்கள் பாட்டுக்கு இருந்துடுவோம். இப்போ தேவை இருக்கிறவங்க மட்டும் போய் ஜெபம் பண்ணிட்டு போட்டுமே. எனக்கு தேவை இருக்குங்க, நமக்கு தேவை இருக்குது. என்னென்ன வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும், நகை வேணும், பணம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், அந்த தேவை இல்லை. எனக்கு அங்கே நிரப்பணும் ஒரு கூட்டத்தை. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். எத்தனையோ ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவரெல்லாம் மீட்கப்பட வேண்டுமே, அவரெல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணுமே. அருமையானே, எதுத்தார சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்க, பிரஸ்தாவப்படுத்துங்க. நீங்கள் கூடி ஜெபம், 2 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் சரி, 4 பேர் ஜெபம் பண்ணாலும் சரி, 10 பேர் சென்றாலும், 40 பேர், 50 பேர், 100 பேர், 1000, எத்தனை பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் சரி, எல்லா இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் தான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சிருவாருங்க. அதற்குரிய பிரதிபலன் கட்டாயம் கிடைக்கும். அவர் நம்மை உயர்த்துகிறவர். அதற்குரிய பலனை வரும் நாட்களை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். தேவனை தேடுகிற வச்சா நாம் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட. இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு பாடல் அப்படி தான் எழுதினேன். இயேசுவை நம்பினார் வெட்கப்படுவதில்லை, இயேசுவை நம்பினார் கைவிடப்படுவதில்லை, இயேசுவை நம்பினால் என்ன செய்வதில்லை, தலை குனிந்து போவதில்லை, இப்படின்னு பல காரியங்களை போட்டு அப்படியே எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் இயேசுவை நம்பி வந்தால் என்ன கிடையாது, வெட்கம் கிடையாது, தலை குனிவு கிடையாது, கர்த்தர் பிரகாசிக்க செய்திருவார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்க அவர்கள் நடுவில் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு சொல்கிறார். 2-3 பேர் கூடனாலும் சரி தான், அதுக்கு நடுவில் இருக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், மற்ற அதிகாலை ஜெபமாக இருக்கலாம், இரவு ஜெபமாக, எப்போ எதிலெல்லாம் கூடுறீங்களோ எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிச்சிருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிடுவோம். நீங்கள் அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்க, அவர் தேடி வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அவ்வளோதான். நம்ம மொழியிலே சொல்லுவோம், வரைமுறையெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அவரை உயர்த்துங்க, அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நோக்கி பாருங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றார். நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? ஜெபிப்போம். எல்லாரும் கலங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே
இந்த காலையில் இப்போ கேட்போமா, எத்தனை பேர் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த போகிறீங்க, பிரஸ்தாபப்படுத்த போகிறீங்க, அவர் பெயரை சொல்ல போகிறீங்க, அவர் ஜெயத்தை பாட போகிறீங்க? சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். எகிப்தின் சேனை முழுவதும் அழிப்பட்டது. 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. யாத்திராகம் 14-15 பார்க்கிறோம். மோசையோடு இருக்கிற ஜனங்களும் மிரியாம் எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன்னு சொல்றாங்க. தேவன் ஜெயம் கொடுத்தார். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது என்று சொல்ல, ஆழங்கள் அவர்களை முறைத்து கொண்டது. எகிப்தின் சர்வ சேனை அழிந்து போனது. கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று தம்புரோடு நடனத்தோடு நான் பாடுவேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஜெயம் கொடுக்கும்போது கர்த்தரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். நான் ஒரு சம்பவம் சொன்னேன். இன்னைக்கு மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர், பழங்குடியின கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், குத்துச்சண்டையில் ஜெயித்த உடனே பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும், அவரே எனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தாருன்னு சொல்றான். தைரியமாய் உலக அரங்கிலே கர்த்தர் நாமத்தை உயர்த்தி காண்பித்தாருங்க. நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தலைன்னா பிரயோஜனம் இல்லை. அருமையானவர்களே, அந்த அரங்கத்தில் இங்கே அத்தனை பேரும் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான், தேவநாமம் மகிமைப்பட்டு விட்டது. இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஜெயத்திற்கும், படிப்பாக இருக்க, வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எதுவானாலும் கர்த்தர் கொடுக்கும் போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவனை உயர்த்துகிறோமா? கர்த்தர் செய்தார் சொல்கிறோமா? அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், நாங்கள் உருவாக்கணும் நம்மளையே நம்ம சொல்லுகிறோமா? தேவன் எனக்கு துணை நிற்க நான் ஜெயித்தேன்னு சொல்ல போகிறோமா? யோசித்து பாருங்க. செபிப்போம், சொல்லுவோமா? இனி எங்கே போனாலும் கர்த்தர் நாமத்தை நான் பிரஸ்தாவப்படுத்துவேன். எனக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும், நேரம் கிடைக்காதுல அவர் நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருப்பேன், பிரஸ்தாவப்படுத்திக்கிட்டே இருப்பேன், அதை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்க. அவர் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஆலயத்தில், உங்களுடைய ஜெப கூட்டத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் விளையாடுகிற இடத்துல, நீங்கள் போகிற இடம், வருகிற இடம், எங்கெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்னாடி மேன்மைப்படுத்தட்டும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனே, அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிச்சீங்க. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் அப்படியே நீ ஆசீர்வதித்து வருகிறீர். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்களை முற்றிலும் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். நாங்கள் அதை புரிந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் உம்முடைய நாமத்தை மாத்திரமே பிரதிஷ்டைப்படுத்தி ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் தயவும் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா. எந்த இடத்திலும் தன்னை மேட்டுமையாய் நினைத்து விடாதபடிக்கு தங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்த ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ணுங்க. அது நிமித்தம் உம்முடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ள, எல்லா தீங்கு விலக்கிக் கொள்ளுங்க. கிருபையும் காருண்யமும் எல்லா குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளை நானும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய், ஆண்டவர் இயேசுவே உம்முடைய பணிவிடைக்காரனாய் நின்று இந்த மந்தையின் மேய்ப்பனாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நின்று மனப்பூர்வமாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாரோடு பரிபூர்ணமாய் தங்கியிருக்கட்டும். அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஒருவருக்கு ஒன்றும் குறைபடக்கூடாது. எல்லாரும் உயர்ந்திருக்க நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீ உயர்த்துவீராக. பெரிதான காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை விருந்தும் மாறாமல் தங்கியிருந்து நம்முடைய இடம் தேடி வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். வாலிபர் கண்ணியரே துதியுங்கள், பெரியோர்
பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள். நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள். நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வாழ்த்தோடு கடந்து செல்லுங்கள்.